வீட்ல யமுனாவ பார்த்துட்டு வந்து சாரதா ரொம்ப புலம்பி தள்ளி அழுதுட்டு இருக்காங்க பாட்டிக்கிட்ட. பாட்டி எவ்வளவோ எடுத்து சொல்லி சமாதானப்படுத்துறாங்க சாரதாவ. ஆனா சாரதா சமாதானம் ஆகுற மாரி தெரியல. ஏன்னா, அப்படியே அந்த வீட்ல அவ கஷ்டப்படணும்னு என்ன தலையெழுத்தா. அவ படிச்சிருந்தாலாவது நல்ல நிலைமைக்கு போயிருப்பா. இப்ப அந்த பையன கல்யாணம் பண்ணிட்டு போயி, அந்த வீட்ல அந்த பையனோட அன்போ, ஆதரவு எதுவுமே கிடைக்காம, இங்க அவங்க மாமியார் மூலமா பெரும் பிரச்சனைகள சந்திச்சுட்டு இருக்கா யமுனா. இதெல்லாம் தேவையா அத்த? சொல்லுங்க. எதுக்காக இவ இப்படி போய் தன் வாழ்க்கைய கெடுத்துக்கணும்? எனக்கு பார்க்க பார்க்க வயிறு எரியுது அத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொம்ப அழுதுகிட்டு இருக்க. விடுடி, எல்லாம் காவேரி பண்ண வேலை தானே அப்படின்னு சொல்லும்போது அவளே பாவம் அத்தை. இவ கேட்கும் போதெல்லாம் எதுவுமே முடியாதுன்னு சொல்லி வாங்கி கொடுத்தால, கடைசியில கல்யாணமும் தான் விருப்பப்படி நடக்கணும்னு நினைச்சுதானே சூசைட் வரைக்கும் போனா. அதான் அதை தாங்க முடியாத காவேரி அவளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு தொலைச்சா. அந்த கல்யாணத்துலயாவது சந்தோஷமா இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். ஆனா அந்த வீட்ல அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் நிம்மதியால இங்க யமுனாவால வாழ்க்கையை நடத்த முடியாத அத்தை. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி எழுதிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு குமரன் வராங்க. கங்காவும் ஓரளவு சமாதானப்படுத்தி பாக்குறாங்க. ஆனா சாரதா சமாதானம் ஆகுற மாதிரி தெரியல. என்னாச்சு கங்கா, எதுக்கு அழுகுறாங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இங்க ஏற்கனவே ஒரு பொண்ணு கூட வந்த வீடியோவை பார்த்து ரொம்ப டென்ஷன்ல இருக்க எங்க கங்காவுக்கு எங்க குமரன் பேசுறத பார்த்து இன்னும் டென்ஷன் ஆகுது. இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்கன்னு சொல்லி இங்க கேக்குறாங்க. இப்ப எதுக்குடி அவன்கிட்ட பிரச்சனை பண்ற அப்படின்னு சொல்லும்போது, அதானே கங்கா, நான் இப்பதானே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லும்போது, ஆமா நீங்க முதல்ல எங்க போனீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஷூட்டிங் தான் கங்கா போனேன்னு சொல்ல, பொய் சொல்லாதீங்க என்கிட்ட. இப்ப நீங்க வர வர பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. என்கிட்ட எந்த உண்மையும் நேரடியா சொல்றது கிடையாது. ஆனா உங்க வீடியோ மட்டும் எங்க பார்த்தாலும் பரவ ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு பொண்ணு கூட ஆடி வீடியோ போட்டீங்களே, அது யாருன்னு சொல்லி இங்க கேக்குறாங்க கங்கா. இதை கேட்டீங்க பாட்டியும், அட ஆமாடா நானும் பார்த்தேன். அந்த பொண்ணும் பார்க்க நல்லா தான் இருக்கு. ஆனா அதுக்காக இவளை விட்டுட்டு நீ அவ கூட போய் ஆடுவியான்னு எங்க பாட்டி சொல்லும்போது, பாட்டி நீ எதுவும் பேசாத, அப்புறம் எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும், நீ கொஞ்சம் அமைதியா இருன்னு எங்க பாட்டியை திட்டுறாங்க. அது இல்ல கங்கா, அது வந்து அப்படின்னு சொல்லி தனக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. இதை கேட்டு இங்க கங்காவே ஆச்சரியப்படுறது மட்டும் இல்லாம, அங்க உட்கார்ந்திருக்க சாரதாவும் என்ன மாப்பிள்ள சொல்றீங்கன்னு கேட்க, ஆமா அத்தை, நான் இப்போ கதாநாயகன் அப்படின்ற ஒரு ஷோல நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். எனக்கு இப்போ அதுலேருந்து நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதுதான் அத்தை நீங்க பார்த்த வீடியோவா இருக்கும் அப்படின்னு சொல்லவும் செய்ய, இதை கேட்டதும் இங்க கங்கா, ஏங்க இதை என்கிட்ட முதலே சொல்லலன்னு சொல்ல, ஒருவேளை நம்ம நடிச்சது வெளியில வருதோ இல்லையோ, இல்ல நீங்க எல்லாரும் சிரிப்பீங்களோன்னு தான் நான் சொல்லவும் இல்லைன்னு சொல்லும்போது, இதை கேட்ட கங்கா ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன்னா அந்த அளவுக்கு நினைச்சிட்டீங்களா, இனிமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. உங்க விருப்பத்துக்கு எதனாலும் பண்ணுங்க. என்கிட்ட நீங்க எதையுமே சொல்ல வேணாம். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட, அத்தை அவள நான் அப்புறம் சமாளிச்சுக்கிறேன். இப்ப நீங்க எதுக்கு அழுகுறீங்கன்னு சொல்லி கேட்க, அது ஒண்ணும் இல்ல தம்பி அப்படின்னு சமாளிக்கிறாங்க. அப்பதான் வீட்டுக்கு எங்க காவேரியும் வராங்க. காவேரி வரத பார்த்துட்டு உங்க அம்மா கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அமைதியா இருக்க. என்னாச்சுமா, ஏன் அழுகுற? எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் செய்ய, அதை ஏண்டி கேட்குற? அம்மா யமுனாவை பார்க்கறதுக்கு யமுனா வீட்டுக்கு போயிருக்குன்னு சொல்லி அங்க நடந்த அத்தனை விஷயத்தையும் ஒண்ணு விடாம எங்க கங்கா காவேரி கிட்ட சொல்லவும் செய்ய, அப்படியாம்மா, அவங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உன்னை இப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஏன் வரதட்சணை எதுவும் கொடுத்தாதான் அங்க யமுனா சந்தோஷமா வாழ முடியுமா என்ன? அவங்க அப்படியே அண்ணனோட புத்தி இல்ல, அதை என்னைக்குமே மாத்த முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்டவும் செய்றாங்க. இரு, அவங்களுக்கு இருக்கு. நேரா போய் 4 வார்த்தை கேட்டாதான் என் மனசு வரும். உன்னை எப்படி அவங்க பேசலாம்? உன்னை பேசுறதை கேட்டு நாங்களும் அமைதியா இருந்துருவோமான்னு எங்க காவேரி திட்டவும் செய்ய, இருடி நீ மட்டும் எப்படி தனியா போவ, நானும் வரேன்னு எங்க கங்கா சொல்றாங்க. இல்லக்கா, நீ எல்லாம் அங்க வர வேண்டாம், நீ இங்கே இரு. அப்புறம் அங்க நீயும் வந்து அவங்க கிட்ட நீ திட்டு வாங்குறத பார்த்து என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. நான் போனா அவங்க என்ன வேணாலும் பேசலாம், அதை நான் ஏத்துப்பேன். ஆனா உன்னையவோ இல்ல மாமாவையோ இல்ல அம்மாவையோ நம்மளை சுத்தி இருக்கவங்க யாரையும் ஏதாவது சொன்னாங்கன்னா என்னால ஏத்துக்க முடியாது. நான் கிளம்புறேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அங்கேருந்து கிளம்புறாங்க. இவன் ஏண்டி இப்படி கோவப்படுறான்? அப்புறம் அங்க அவ போய் பிரச்சனை பண்ணா யமுனாவுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாதான்னு சொல்லி சாரதா திட்டவும் செய்றாங்க. நானும் அதம்மா சொல்லி பார்க்குறேன். ஆனா காவேரி கேட்காம கிளம்புறாளே. என்னங்க நீங்க கொஞ்சம் பின்னாடியே போங்கன்னு சொல்லும்போது, சரி கங்கா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்க குமரன் வந்துட்டு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஷூட்டிங்லேருந்து ஒரு முக்கியமான ஃபோன் வருது. என்னப்பா ஷூட்டிங்கே வரமாட்ற, இப்ப வரேன் அப்ப வரேன்னு சொல்லிட்டு இருக்க, உன்னோட கேரக்டருக்கு நாங்க வேற யாராவது சேஞ்ச் பண்ணவான்னு சொல்லும்போது, இல்ல சார் இல்ல சார், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் வேற ஒரு ஷோ விஷயமா தான் வெளியில போனேன். இல்ல சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதானே, இங்க வந்து கொஞ்சம் பாப்புலர் ஆனா போதுமே, அடுத்தடுத்து எது எது கிடைக்குதான்னு சொல்லிட்டு கிடைச்ச வாய்ப்பை விட்டுட்டு அடுத்த வாய்ப்பை தேடி போயிடுவீங்களேன்னு அவரும் திட்டுறாரு. சரின்னு சொல்லிட்டு குமரனுக்கு வேற வழி இல்லை, அதனால ஷூட்டிங்க்கு கிளம்பி போயிடுறாரு. இங்க நேரா அங்க போன கங்கா காவேரியும் வந்து உள்ள போறாங்க. உள்ள வர காவேரியை பார்த்துட்டு, என்ன அக்கா எதுக்கு இங்க வரான்னு சொல்லி யமுனா பார்த்துட்டே இருக்காங்க. வாக்கா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாங்க. நிவினும் இருந்துகிட்டு இருக்க. நிவினையும் எங்க காவேரியையும் முறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க யமுனா. என்னடி எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்க, நல்லா இருக்கக்கா அப்படிங்கிறாங்க. ஆமா நீ மட்டும் வந்திருக்க, மாமா கூட்டிட்டு வரலான்னு சொல்லும்போது, அவரு வேலை விஷயமா, ஓ அப்படியா சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் இங்க அந்த நிவினோட அம்மா உள்ள இருந்து வெளியே
வெளியில வராங்க. வந்தவங்கள நான் உங்கள பார்த்து பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்லும்போது, என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? என்ன எதுக்கு பார்க்க நீ வந்தன்னு சொல்லி கேட்க, ஆமா நேத்து அம்மா வந்தப்போ என்னென்ன பேசி அனுப்புனீங்கன்னு சொல்லி கேட்க, ஓ! உங்க அம்மா உன்னிட்ட நியாயம் கேட்க சொல்லி அனுப்பி வச்சிருக்காளா? நீங்க எல்லாரும் என்ன அவ்ளோ பெரிய குடும்பத்திலேருந்து வந்தவங்களான்னு சொல்லி கேட்க, நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நாங்கலாம் உங்கள விட ஒரு படி மேலேயே உயர்ந்த குடும்பம் தான். ஏன்னா மத்தவங்க பணத்துக்கு ஆசைப்பட மாட்டோம். மத்தவங்க வாழ்க்கையில பிரச்சனை பண்ண மாட்டோம். நாங்க எங்க குடும்பம் உண்டு. எங்க குடும்பத்தோட சந்தோஷம் உண்டு. மத்தவங்களோட சந்தோஷத்துக்காகவும் யோசிப்போம். அப்படி பார்க்கையில உங்கள விட நாங்க ஒரு படி உயர்ந்தவங்க தானேன்னு சொல்லவும் செய்ய, இப்ப எதுக்குக்கா இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, ஏன்டி நேத்து அம்மா வந்து உன்னைய பார்க்கறதுக்காக ஆசையா வந்தவங்கள அவ்ளோ கஷ்டப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. நீ எதுவுமே கேட்கலையான்னு சொல்லி கேட்க, ஏன் கேட்கல? நான் கேட்டேனே அப்படின்னு சொல்றாங்க. நான் என் அம்மாவுக்காக பேச வந்திருக்கேன்னு இங்க காவேரி சொல்லவும் செய்ய, இங்க காவேரி நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. அம்மா எப்போதும் இப்படித்தான். நான் அதுக்காக அத்தைகிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் செய்றாங்க நிவின். நிவின் நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு இங்க யமுனா வந்து சொல்லவும் செய்றாங்க. அக்கா இப்ப நீதாக்கா வந்து இங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. முடிஞ்சு போன பிரச்சனைய. அது நேத்தே முடிஞ்சு போச்சு. அம்மாவுக்காக நானும் பேசிட்டேன். அவரும் பேசிட்டாரு. இப்போ இப்ப நீ வந்து கேள்வி கேட்கிறன்னு சொல்லி முடிஞ்சு போன பிரச்சனைய திரும்ப ஆரம்பிச்சு வைக்காதக்கா அப்படின்னு சொல்லவும் செய்ய, யமுனா அப்படின்னு ஒரு அதட்டு அதட்டுறாங்க. பாத்தியா உனக்காக என்னையவே எதிர்த்து நிக்கிறாரு அப்படின்னு இங்க யமுனா திட்டவும் செய்ய, காவேரி இல்லடி நான் அம்மாவுக்காக நீ உனக்கு மட்டும் அவங்க அம்மா இல்ல எனக்கும் அம்மா தான். நான் என் அம்மாவுக்காக நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க எங்க யமுனாவும். அது வந்து அப்படின்னு தயக்கத்தோட எங்க காவேரி நின்னுட்டு இருக்க, போதும் அக்கா திரும்ப திரும்ப என் வாழ்க்கையில வந்து நீ பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காத. என்னால என் வாழ்க்கையை பார்த்துக்க முடியும். தயவு செஞ்சு நீ இந்த வீட்டு பக்கம் வராம இருந்தாலே என் வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்கும்னு சொல்லும்போது, யமுனா அப்படின்னு சொல்லி இங்க வேகமா சத்தம் போடுறாங்க நிவினும். என்ன இப்போ என்ன இப்போ எதுக்கு என்கிட்ட இப்படி சத்தம் போடுறீங்க அப்படின்னு கேட்கவும் செய்ய, இங்க பாருடி உங்களுடைய சண்டையெல்லாம் அடுத்து எங்கேயாவது வெளியில கொண்டு வச்சுக்கோங்க. இந்த வீட்ல நின்னு சத்தம் போடுற வேலையெல்லாம் வேண்டாம். ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியில போன்னு எங்க நிவினோட அம்மா இன்னொரு பக்கம் பேச, நிவின் சொல்றாங்க, அம்மா தயவு செஞ்சு நீயாவது உள்ள போ. நான் சொல்ற பேச்சை கேட்டு நீயாவது இருமா அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருடா நிவின் அடிக்கடி இந்த வீட்டுக்கு அந்த குடும்பத்திலேருந்து வர்றவங்க வரவே கூடாது. அவங்க வந்தாலே ஏதாவது பிரச்சனையை கொண்டுட்டு தான் வராங்க. சொல்லி வை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோவத்தோட உள்ள போயிடுறாங்க. இங்க யமுனா சொல்றாங்க, பாத்தியாக்கா முடிஞ்சு போன பிரச்சனை நேத்தே முடிஞ்சிடுச்சு. இன்னைக்கு நீ திரும்ப ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அவங்கள டென்ஷன் பண்ணி திரும்பவும் என்னை திட்டு வாங்க வைக்கிற. இதுதான்க்கா உன்னால திரும்பவும் என் வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்கு. நீயும் மாமாவும் ஏதோ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. அதுக்காக வேணா நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டு இருக்கலாம். ஆனா அதுக்காக நீ சொல்றத கேட்டு நடக்கணும்ன்ற அவசியம்லாம் எனக்கு கிடையாது. என் வாழ்க்கைய எனக்கு வாழ்ந்துக்க தெரியும். முதல்ல உன் வாழ்க்கைய நீ காப்பாத்திக்க பாரு. அதை விட்டுட்டு இங்க வந்து என் வாழ்க்கைய சரி பண்றேன்னு சொல்லி என் வாழ்க்கையில சதி பண்ணி வச்சுட்டு போயிடாத. அப்புறம் மாமா அங்க வெண்ணிலாவை கூட்டிட்டு பறந்துட போறாரு அப்படின்னு சொன்னதும் இதை கேட்ட நிவின், நீ எல்லையை மீறி பேசிக்கிட்டு இருக்க யமுனா அப்படின்னு சொல்றாங்க. நான் கரெக்டா தான் என் நிவின் பேசுறேன். அங்க மாமா என்ன பண்றாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்டவரை இவளால அடக்கி வைக்க முடியல. இப்பதான் இங்க வந்துட்டா அப்படின்ற மாதிரி சொல்லவும் செய்ய, காவேரி அப்படியே சோகத்தோட பார்த்து அழுதுட்டே இருக்காங்க. அழுதுட்டு அங்கிருந்து நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பி போகும்போது அங்க நான் அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க காவேரி. காவேரி மயங்கி விழுந்ததும் நிவின் பதறி அடிச்சு ஓடி போய் தூக்கவும் செய்ய, இதை பார்த்த எங்க யமுனாவுக்கு பயங்கர கோவம் வருது. என்ன நிவின் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்ப கூட உனக்கு மனசாட்சியா நாம நடந்துக்கிறேன். மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறது உன்னுடைய அக்கா காவேரி. அவளை நீ தான் தாங்கி பிடிக்கணும். இப்ப நான் பிடிச்சிருக்கன்றதுக்காக என்கிட்ட கோவப்படுறேன்னு சொல்லும்போது எங்க தண்ணி தெளிச்சு பாக்குறாங்க. ஆனா எங்க காவேரி கிளம்புற மாதிரி இல்ல. இவ எதுக்கு இங்க வந்தா எதுக்கு தேவையில்லாம எனக்கு பிரச்சனை கொடுக்குறா. திரும்ப நிவின் இந்த காவேரி பக்கமே சாஞ்சிருவா போலயே. காவேரி வேற இப்ப பிரச்சனையில இருந்துட்டு இருக்கான். அப்புறம் ஆறுதல் தானே அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு சொல்லி எங்க காவேரி கூடவே இருந்துட போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க யமுனா கோவப்பட செய்றாங்க. உடனே இங்க நிவின் என்ன பண்றாங்க, காவேரியை தூக்கிக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இதுக்கு இடையில யமுனாவும் நானும் வரேன் நிவின் சொல்லும்போதும், நீ ஒண்ணு என் கூட வர வேணாம். நீ என் கூட வந்தாலே பிரச்சனையை மட்டும்தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்க. அங்கேயும் வந்து இங்க காவேரியை திட்டுறதுக்கா முதல்ல அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு ஃபோன் போட்டு சொல்லு. நான் இங்க காவேரியை கூட்டிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லி நிவின் வந்து காவேரியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இங்க யமுனாவுக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. அதிகமானதும் உடனே யமுனா என்ன பண்றாங்க, விஜய்க்கு ஃபோன் போட்டு விஷயத்த சொல்றாங்க. நீ விஜய் மாமா நான் தான் பேசுறேன்னு சொல்லும்போது, சொல்லு யமுனா என்னாச்சு எதுவும் பிரச்சனையாங்கன்னு சொல்லும்போது, நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சாலும் தான் இந்த காவேரி என்னை நல்லாவே இருக்க விட மாட்டாளே. ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கா. இங்க வந்து இங்க அம்மாவை எதுக்கு திட்டினீங்கன்னு என்கிட்ட கேள்வி கேட்டான். நான் அதுக்கான பதில சொல்லும்போது எங்க 2 பேருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. அவளும் கிளம்பி தான் போனா. போகும்போதே மயங்கி விழுந்துட்டா. அதான் இங்க நிவின் அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. தேவையில்லாம எதுக்கு என் வாழ்க்கையில பிரச்சனை ஏற்படுத்தணும். இங்க நிவின் வேற காவேரி பக்கம் அப்படின்னு சொல்லும்போது, போதும் யமுனா நிறுத்துறியா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சு உனக்காக கஷ்டப்பட்டவ காவேரி. ஆனா அவளே நீ தப்பா பேசுறன்னு சொல்லி இங்க விஜய் போனை கட் பண்ணிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறாங்க. போற வழியிலேயே இங்க யமுனா சொன்ன விஷயம் தான் போகுது. ஒருவேளை இங்க காவேரிக்கு நிவின் வந்து சப்போர்ட்டா இருக்கிறேன்னு சொல்லி திரும்ப அவன் மனசுக்குள்ள வர்றதுக்கு பாக்குறானா. சேச்சா அப்படியெல்லாம் இருக்காது. நிவினும் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. காவேரியும் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது. காவேரி மேல எனக்கு இவ்வளவு பொசசிவ் இருக்கும்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிறேன்.
இப்போ அவளுக்கு இங்க வெண்ணிலா கூட நான் பேசுறது பழகுறது பிடிக்காம இருந்த அதே கோவத்தாவங்கள் தானே எனக்கும் இப்போ வருது. அவ அனுபவிச்ச அதே கஷ்டம் தானே எனக்கும் வருது. அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இங்கேருந்து கிளம்பி போறாங்க. காவேரிக்கு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகப்போ வெளியில நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நிவின். விஜய் வரதை பார்த்து காவேரிக்கு என்னாச்சுன்னு பதட்டத்தோட ஓடி வராங்க விஜய். விஜய் இப்படி ஓடி வரதை பார்த்ததும் நிவின் கேட்குறாங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இங்கே டாக்டர் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்கே என்னாச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லும்போது அங்கே நடந்த பிரச்சனைகளை ஒன்று விடாமல் சொல்லிட்டு இருக்காங்க நிவினும். இதை கேட்ட எங்க விஜயும் வந்து காவேரி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்துட்டான்னு சொல்றாங்க எங்க விஜய் நிவின் கிட்ட. அதுக்கப்புறம் தான் இங்க யமுனா ஓடி வராங்க. அக்காவுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி இங்க நிவின் கிட்ட கேட்க, நிவின் முறைச்சு பார்த்துட்டு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லாம நின்றுட்டு இருக்க. உடனே விஜய்கிட்ட போறாங்க, அக்காவுக்கு இப்போ எப்படி மாமா இருக்கு, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னன்னு தெரியல டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க, இனிமே தான் வந்து சொல்வாங்கன்னு எங்க விஜய் வெளியில வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க காவேரிக்காக. அப்போ விஜய்கிட்ட சொல்றாங்க, மாமா இனிமே அக்கா வந்து வீட்டு பக்கம் வர வேண்டாம்னு சொல்லுங்க, அவங்க வந்தாலே என் வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்போ நீங்க வேற வெண்ணிலா தான் முக்கியம்னு சொல்லி வெண்ணிலா கூட தான் வாழ போறீங்கன்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்க காவேரியை விட்டுட்டு வெண்ணிலா கூட வாழ போயிட்டீங்கன்னா கடைசியில காவேரி நிவினை தேடி வந்துருவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் இப்படி நேரடியாவே பேசுறேன்னு நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டாலும் சரி, ஆனா எனக்கு இருக்கிற பயத்தை நான் சொல்லி தானே ஆகணும், அதை உங்களுக்கு தெளிவுபடுத்தி தானே ஆகணும். என்னால நிவின் இல்லாம வாழ முடியாது மாமா, தயவு செஞ்சு காவேரி அந்த வீட்டு பக்கம் யாருக்காகவும் பேசிக்கிட்டு வர வேண்டாம்னு சொல்லுங்க, என் வாழ்க்கையை எனக்கு பாத்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கூட யோசிக்காத விஜய் பல்லான்னு ஒரு அறையை விட்டுறாங்க. யாரு முன்னாடி என்ன பேசுறேன்னு சொல்லும்போது அங்க நிவின் அப்படியே திகைச்சு போய் விஜய் பாக்குறாரு. விஜய் வந்து அப்படியே கையை ஓங்கி அடிச்சுட்டு நிக்கிறப்போ எங்க கன்னத்துல கையை வச்சுட்டு யமுனா அப்படியே ஆச்சரியத்தோட விஜய் பார்க்க, விஜய் சொல்றாங்க, ஆமா உனக்கு உனக்கு ஏதாவது தேவைன்னா வேண்டது விருப்பப்பட்டதை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து செய்யற காவேரியை பார்த்து உனக்கு எப்படி எப்படி பேசுறதுக்கு மனசு வருது? உனக்கு உனக்கு உன் புருஷன் மேல வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு என் பொண்டாட்டி மேல நிறையவே நம்பிக்கை இருக்கு. அவ எப்படிப்பட்டவன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவளை விட்டு நான் போயிடுவேன்னு உனக்கு யார் சொன்னது? முதல்ல அவ என்னுடைய உயிர், அவளை விட்டுட்டு போகணும்ன்ற அவசியம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. இப்படி நம்பிக்கை இல்லாம இருக்கு நீ எதுக்கு நிவினை கல்யாணம் பண்ணணும்? ஒத்த கல்ல நின்று அவனை கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்கான அவசியம் என்ன? உன் வாழ்க்கையும் கெடுத்து அவன் வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்கா? இப்ப கூட நிவின் கூட வாழ உனக்கு பிடிக்கல, நிவின் மேல சந்தேகம் இருக்குன்னா தயவு செஞ்சு நிவினை விட்டு பிரிஞ்சிடு, அவனாவது நிம்மதியா இருந்துட்டு போகட்டும். நீ அங்க நிவின் கூட சந்தோஷமா நிம்மதியா இருப்பேன்னு நினைச்சுதான் நான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து நிவினுக்கு எதிரா நின்னு, ஏன் காவேரியும் நிவினுக்கு எதிரா நின்னு நாங்க 2 பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சோம். ஆனா இன்னைக்கு நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை யமுனா. உன் வாழ்க்கையை சரி பண்ணுவேன்னு நினைச்சு நாங்க நம்பிக்கையில இருக்கோம். ஆனா இப்ப நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த வாழ்க்கை உனக்கு நிலைக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. இங்க நிவின் மனசுல நீ இடம் பிடிப்பன்னு பார்த்தா நிவின் மனசுல தேவையில்லாததை பேசி கடைசியில இருக்கிற இடத்தையும் இழந்துட்டு தான் நிக்க போறியான்னு எனக்கு தோணுது. இன்னொரு தடவை காவேரியை பத்தி தவறா பேசினேன், அப்புறம் நான் மனுஷனா கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி இங்க விஜய் திட்டிட்டு இருக்க நேரத்துல உள்ள இந்த டாக்டர் வெளியில வராங்க. கங்க்ராச்சுலேஷன், யாரு எங்க காவேரியோட ஹஸ்பண்ட் சொல்லும்போது நான் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. கை கொடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லும்போது, என்ன சார் என்னாச்சு, காவேரிக்கு போகணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி பதட்டப்பட, காவேரி பிரெக்னெண்டா இருக்காங்க, நீங்க அப்பாக போறீங்கன்னு சொல்லும்போது இதை கேட்ட விஜய் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்கவும் செய்ய, உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமானதுனால தான் இப்போ இந்த அளவுக்கு அட்மிட் பண்ற அளவுக்கு வந்திருக்கு, வேற எதுவும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் வீக்கா இருக்காங்க, கொஞ்சம் ட்ரிப்ஸ் ஏத்திட்டு பிறகு அவங்கள நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னதும் காவேரியை பாக்குறதுக்காக ஓடி போறாங்க. அப்போ உங்க நிவின் பக்கத்துல வர, இங்க காவேரி அவ வாழ்க்கையில சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கான், என்ன இப்போ அவ யோசிச்சு கூட பாக்குறது இல்ல, அவளுடைய ஹஸ்பண்ட் இப்போ விஜய் மட்டும்தான், ஆனா நீ யோசிக்கிறது ரொம்ப மட்டமான ஒரு விஷயமா இருக்கு. எங்க விஜய் சொல்றது தான் என் வாழ்க்கையில நடக்கும்னு எனக்கு தோணவும் செய்யுது. கொஞ்சமாவது உனக்காக நான் இறங்கி வரலாம்னு நினைச்சேன், ஆனா நீ நடந்துக்கிற விதமும் பேசுற விதமும் எனக்கு பிடிக்கவே இல்லை யமுனா. கடைசியில உன்னை நான் விட்டு தொலைச்சிட்டு நான் எங்கேயாவது போயிடுவேன் தான் எனக்கும் தோணுதுன்னு சொல்லிட்டு நிவின் அந்த இடத்த விட்டு வெளியில போக, இங்க யமுனா வெளியில அழுதுட்டே இருக்காங்க. உள்ள போற விஜய் காவேரி கையை பிடிச்சிட்டு ரொம்ப அழுகுறாங்க. உனக்கு எதுவும் ஆயிடுச்சோன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், ரொம்ப பதறி போயிட்டேன் காவேரி கொஞ்ச நேரத்துல, இப்பதான் எனக்கு உயிரே வருது, நம்ம குழந்தை அப்படின்ற மாதிரி எங்க விஜய் வந்து காவேரி வயித்துல கையை வச்சபடி கண் கலங்கியபடி காவேரியை பார்க்க, காவேரி சொல்றாங்க விஜயை பார்த்து, அப்போ நம்ம குழந்தை அப்படின்ற மாதிரி எங்க காவேரி விஜயை பார்க்க, ஆமா காவேரி நம்ம குழந்தை நமக்கு கிடைக்க போகுது. முக்கியமா இத்தனை நாளா என் அம்மா உருவுல நான் உன்னைய பார்த்தேன், இப்போ என் மகள் உருவுல என் அம்மாவை திரும்பவும் நான் பார்க்க போறேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது நாள் வரைக்கும் என் அம்மாவை பார்த்த ஒரு மெமரி எனக்கு இருந்ததே கிடையாது, ஆனா நீ உன்னை கல்யாணம் பண்ணிட்ட பிறகு அந்த ஒரு ஃபீலிங்கை நான் அனுபவிச்சேன். இப்போ என் மகளே எனக்கு அம்மாவா வந்து கிடைச்சா, இப்போ என் அம்மாவே எனக்கு மகளா வந்து கிடைச்சா, அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை இல்லை காவேரின்னு சொல்லி எங்க கண்கள் எப்படி இருக்க விஜய் கையை பிடிச்சிட்டு காவேரியும், கண்டிப்பாங்க
கண்டிப்பா நமக்கு உங்க அம்மா தான் மகளா வந்து பிறப்பாங்கன்னு எங்க வாக்கும் குடுக்குறாங்க. இப்போ என்னால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வெளியில நிக்கிற யமுனா, அங்க கண்ணாடி வழியா எங்க உள்ள இருக்க காவேரிய பார்த்து கண்கலங்கியபடி, "மன்னிச்சிருக்கா, உன் முகத்த பார்க்க கூட எனக்கு அருகதை இல்ல" சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியிலயும் போயிடுறாங்க.